அவ்வளோதான்ப்பா. இது எல்லா பலூனுமே ஊதி ஊதி நம்ம ஒரு ஆர்ச் மாதிரி ரெடி பண்ணுவோம், சரிங்களா? அது சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கே. சீக்கிரமா எல்லாரும் எடுத்து ஊதுங்க. நல்லா கலர் கலராக இருக்கிறதா பார்த்து ஊதுங்க, அப்போதான் கலர்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த பெரிய பலூன்ஸ் எல்லாத்தையுமே சைடில் கட்டிடுவோம். சரி ராஜு, எப்படி நம்ம இப்ப ஆர்ச் மாதிரி ரெடி பண்ண போறது? ரோஜா, அதெல்லாம் ரொம்ப சிம்பிள் வேலை. இங்க பாருங்க, எல்லா பலூனுமே ஒன்றுத்துக்கோடு ஒன்று இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டே வரணும். ஹே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ பலூன் போதும் தானே? இல்லைன்னா இதோட பெருசா செய்யலாமா? ராஜு, இதுவே கரெக்டா இருக்கும்டா. இதுவே நம்ம வச்சிடுவோம். சரி ரோஜா, நீ கீழே இருந்து பார்த்துக்கிட்டே இரு ரோஜா. கரெக்டா இருக்குதானே? நான் இப்படியே ஒட்டி விட்டுட்டுமா ரோஜா? சரி ராஜு, எல்லாம் கரெக்டா இருக்குது. நீ இப்படியே ஒட்டி விட்டுடு. சூப்பரா இருக்குடா இந்த டெக்கரேஷன். சரி, இப்போ இந்த பெரிய பலூன் எல்லாம் பெருசா ஊதி ஆர்ச்சிக்கு பக்கத்துலயே வச்சுக்கலாம். டேய் ராஜு, போதும்டா. இவ்ளோ பெருசா ஊத்திருக்க. இன்னும் பெருசா ஊதுனா வெடிஞ்சிடும். சரி, இந்த பலூன் எல்லாம் எங்கடா வைக்க போற? பக்கத்துல வைக்க போறியா? மொத்தம் 3 பலூன் இருக்கேடா. இங்க பாருங்க, இந்த மாதிரி நடுவுல ஒன்று வச்சிடுவோம். அதுக்கப்புறமா பக்கத்துல 2 பலூனையும் வச்சிடுவோம். கரெக்டா இருக்கும்ல? பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கு தானே? ஏய் காய்ஸ், கரெக்டா இருக்கா? பலூன்லாம் நல்லா தெரியுதா? ராஜு, எல்லாமே சரியா இருக்குடா. ராஜு, நம்ம பண்ண டெக்கரேஷன் உண்மையிலே சூப்பரா இருக்கு. இது கண்டிப்பா தியாக்கு பிடிக்கும். சரி, என்ன நீ இவ்ளோ ஸ்ப்ரே பாட்டில்ஸ் எடுத்துட்டு வந்திருக்க? ஃப்ரெண்ட்ஸ், இல்ல இதுல ஒவ்வொன்றுத்துல பாதி பாதி தான் இருக்குதா, அதனாலதான் மொத்தம் அடிச்சு காலி பண்ணலான்ட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இருங்கப்பா, இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. கேக் நல்ல சில்லுன்னு ஆயிருக்கும். நான் போய் எடுத்துட்டு வரேன். எங்கடா கேக் எடுத்துட்டு வரேன்னு போனேன். இங்க பாருங்க, கேக் எடுத்துட்டு வந்துட்டேன். எப்படி நல்லா பெருசா வந்திருக்குல்ல? கேக்குடைய சாக்லேட் ஸ்மெல் செம்மையா இருக்குடா ராஜு. சரி, என்னடா கேக் இப்படி எரிமல வெடிச்சு விரிசல் விட்ட மாதிரி இருக்கு? ஓவரா பேக் ஆயிடுச்சா? ஆமாப்பா, அப்படிதான் நினைக்கிறேன். சரி, இப்ப அதெல்லாம் எதுக்கு? எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ்லாம் கட் பண்ணி எடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் பார்பி டால் ட்ரெஸ் ஷேப்க்கு நம்ம கட் பண்ணிக்கலாம் கேக்க. ராஜு, இதனால நிறைய கேக் பீஸ் வேஸ்ட் ஆகும் போலியேடா. ஆமா கண்மணி, பரவாயில்ல. அந்த பீஸ்லாம் நம்ம வேற எதுக்குன்னா யூஸ் பண்ணிக்கலாம். பார்பி டால் ட்ரெஸ் ஷேப் இப்படிதானே இருக்கும். ராஜு, உனக்கு அந்த ட்ரெஸ் ஷேப் எப்படி இருக்கும் தெரியும் தானே? பார்த்து கட் பண்ணுடா. தெரியாம வேற எதுனா கட் பண்ணிட்டு போற, அப்புறம் ட்ரெஸ் ஷேப்பே வராது. ராஜு, இதுவே கரெக்டா இருக்குது. இதுக்கு மேல எதையும் கட் பண்ணாதடா. சரி, இங்க பாருங்க, நான் வீட்லயே விப்பிங் கிரீம் கூட ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். நம்மளுக்கு மொத்தம் 2 கலர்ஸ்ல இருந்தா கரெக்டா இருக்கும் தானே? கொஞ்சமா ஒயிட் கிரீம் அப்படியே எடுத்து வச்சுட்டு மிச்சத்துல பிங்க் கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கலர் போதும் தானேப்பா? கரெக்டா இருக்கும் ராஜு. முதல்ல பைப்பிங் பேக்ல போட்டு ஃப்ரீசர்ல கொஞ்ச நேரம் வெயிடா. அப்பதான் நம்ம டெக்கரேட் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். இங்க பாத்தீங்களா, இதுதான் நாங்க தியாக்கு கொடுக்க போற gift. இந்த gift எங்க 3 பேருக்குமே ரொம்ப பிடிக்கும். தியாக்கு கண்டிப்பா பிடிக்கும். இங்க பாருங்க, இத தான் நான் தியாக்கு கொடுக்க போறேன். என்கிட்ட இருந்த பொருளை அழகா பேக் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். இருங்க, நானும் ஆல்ரெடி பேக் பண்ணியிருக்கேன். பாத்தீங்களா, பார்க்கறதுக்கு என்னமோ கொஞ்சம் சின்னதா தான் இருக்கும். ஆனா தியாக்கு பிடிச்ச பொருள் இது. அட கடவுளே, ஏன் கண்ணை என்னாலே நம்ப முடியலையே. இவ்வளோ அழகா பண்ணி வச்சுக்கிறீங்களே. இந்த ரோஜா தியாக்கு பர்த்டேன்னு பேசிக்கிட்டு இருந்தாலே. அட பசங்களா, டெக்கரேஷன்லாம் சும்மா சூப்பரா பண்ணியிருக்கீங்க. எங்க தியா? சீக்கிரம் அவளை கூப்பிடுங்க, விஷ் பண்ணணும். அக்கா, வரும்போது கிஃப்ட் எடுத்துட்டு வா. இந்தாப்பா தம்பி, 50 ரூபாய். பொன்னி, அங்க பாத்தியாடி எவ்வளோ டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க? ஆமாங்கக்கா. பசங்களா, என்ன வேலை இது? வாங்க தேவி பொன்னி, கடை போற அவசரத்துல தியாவுடைய பிறந்த நாளே மறந்துட்டீங்களா? சித்தி, ஃபர்ஸ்ட் நீங்க வாங்கிட்டு வந்த கிஃப்ட் எல்லாம் என்கிட்ட கொடுங்க சித்தி. நாங்க அவளுக்கு சர்ப்ரைஸ் பார்ட்டி பண்றோம். எப்படியோடா, போற வழியில ஞாபகம் வந்துச்சு. வரும்போது கிஃப்ட் வாங்கிட்டு வந்துட்டோம். இல்லனா அவ சும்மாவா விடுவா? பசங்களா, ராஜு என்னதுடா இது? கேக்கா இது? வித்தியாசமா இருக்கேடா. ஐயோ சித்தி, இது பார்பி டால் கேக் சித்தி. இப்படிதான் இருக்கும். அழகா டெக்கரேஷன் பண்ணா சூப்பரா இருக்கும். எனக்கு அவ்வளோ கேக்லாம் டெக்கரேட் பண்ண வராது. சரி, எனக்கு தெரிஞ்சதை பண்றேன். அத கரெக்ட்டா ஈவனா ஸ்ப்ரெட் பண்றா. ராஜு, இப்ப அந்த பிங்க் கலருக்கு மேல நீ மெல்ட் பண்ணி வச்சிருந்தலடா டார்க் சாக்லேட், அதை எடுத்து அழகா டெக்கரேஷன் பண்ணுடா. செம்மையா இருக்கும். அப்படியே ஒழுகுற மாதிரி பண்ணு. ராஜு, இது ஒன்னத்தை நான் பண்றேன்டா. இந்த மாதிரி
மாதிரி பைப்பிங் பேக்ல விப்பிங் க்ரீம் போட்டுட்டு நல்லா ஃப்ளவர் ஷேப்க்கு பண்ணி விட்டுக்கலாம். சூப்பரா இருக்குதானே? இன்னும் வேற என்ன டெக்கரேஷன் பண்ணலாம்? இந்த ஹிப் பாண்ட் கொஞ்சம் அழகா டிசைன் பண்ணுவோம். அப்புறம் அங்கங்க கொஞ்சம் டாட் டாட்டா வைக்கலாம். கண்மணி, அப்புறம் அந்த ஃப்ளவர்க்குள்ள இந்த ஜெம்ஸ் சாக்லேட்லாம் போட்டு விட்டுடு. அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேல இந்த சில்வர் பால்ஸ்லாம் கொஞ்சம் போட்டு விட்டுடலாம். ஓகேவா? ஃபைனலா டாலோட ஹெட்டும் செட் பண்ணிடுவோம். ராஜு, உண்மையில இந்த கேக் இவ்வளவு சூப்பரா வரும்னு நினைச்சு கூட பார்க்கலடா. பாத்தீங்களா? தியாவுடைய போட்டோ போட்டு ஹாப்பி பர்த்டே விஷ் எல்லாம் போட்டு ஒரு பெரிய போட்டோ ஃப்ரேம் பண்ணியிருக்கிறேன். இது எடுத்து இங்க வைப்போம். ராஜு, பசங்களாம் என்ன இது இவ்வளோ கிராண்டா இருக்கு? இந்த ட்ரெஸ்ஸு எவ்வளோண்டா? ஒரு 10,000 ரூபாய் இருக்கும் போலியே. எங்களுக்கு தெரியாம ட்ரெஸ் கூட வாங்கியிருக்கியா? அதுக்கு பணம் எல்லாம் யார் கொடுத்தது? அக்கா, சூப்பரா இருக்குக்கா ட்ரெஸ்ஸு. இளவரசிங்கெல்லாம் போடுற மாதிரி அழகா இருக்கு. ஐயோ அம்மா, ஆண்டி, அதை ஒன்னா நாங்க கடையில வாங்கல. கண்மணி தான் மெட்டீரியல் எல்லாம் எடுத்துட்டு வந்தா. நாங்க எல்லாம் சேர்ந்து தைச்சது. டே ராஜு, ஆனா உண்மையிலே பார்த்தா கடையில வாங்கின மாதிரி தாண்டா இருக்குது. சரி, நான் போய் அவளுக்கு போட்டு கூட்டிட்டு வரேன். தியா போங்கம்மா. பேபிக்கு என்ன இந்த Dress எல்லாம் போட சொல்றீங்க? எதுக்கடி கத்தற? முதல்ல நீ போட்டுட்டு வெளியே வா. சொல்றேன்ல, சீக்கிரம் வாடி. சும்மா அத போடு இத போடுட்டு. அட, என்ன இது? எல்லாரும் இருக்கீங்க. அட, போட்டோ போட்டு பர்த்டே விஷ் எல்லாம் சொல்லிருக்கீங்க. அப்பனா உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? எனக்கு இன்னைக்கு பர்த்டேன்ட்டு தெரிஞ்சிக்கிட்டே தான் என்ன ஏமாத்துனீங்களா? Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தியா செல்லம். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear கண்ணியா. இங்க பாத்தியா, உனக்கு பிடிச்ச பார்பி டால் கேக். இந்த கேக்க ராஜு, நானு, ரோதி, தேஜா, கீர்த்தி எல்லாரும் சேர்ந்து செஞ்சோம். வாவ், கண்மணி அக்கா, உண்மையாவா சொல்றீங்க? இந்த கேக் உண்மையிலே எனக்காக்கா? இது எல்லாத்தையும் நீங்க தான் சேர்ந்து செஞ்சீங்களா? ரொம்ப தேங்க்ஸ்க்கா. என்னால நம்பவே முடியலக்கா. இவ்ளோ சூப்பரா இருக்குதுங்கக்கா கேக். சரி போதும் பேசுறது. கேண்டல ஊது. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. கேக் செம்ம டேஸ்டா இருக்குது. சாக்லேட் கேக். அம்மா, கேக் கட் பண்ணும்போதே சூப்பரா ஸ்பாஞ்சா இருக்குதும்மா. நீங்க எல்லாம் சாப்பிட்டு பாருங்க. கண்மணி அக்கா, இந்த எடுத்துக்கோங்க கேக். Happy birthday to you, தியா. போதும் தியா. பாட்டி, இந்த பாட்டி எடுத்துக்கோ. போதும் தியா கண்ணே, நீ நல்லா இருப்ப. கயல் ஆண்டி, அம்மா இந்தாங்கம்மா. போதுண்டி. என் வாழ்க்கையில இந்த பர்த்டேவை மறக்கவே மாட்டேன். இவ்ளோ ஜாலியா நான் எந்த பர்த்டேயுமே செலிப்ரேட் பண்றது இல்ல. சரி, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கோ. நாங்க gift எல்லாம் வச்சிருக்கோம். உனக்கு வேணுமா வேணாவா? ஆண்டி, இருங்க ஆண்டி. அதுக்கு முன்னாடி இந்த ஸ்ப்ரேவை அடிச்சிடுவோம். இந்தாரியா. சூப்பர் ஜாலி. அக்கா, கண்ணலையே அடிக்கிறீங்கக்கா. போதுங்கக்கா, கண்ணெல்லாம் எரியுதுங்கக்கா. போதுண்டி ரோஜா, அவ அழுவ போற. அப்புறம் பாரு, கண்ணெல்லாம் எரியுதான். அம்மா, என்னங்கம்மா? பாட்டினா இதெல்லாம் இருந்தாதாம்மா நல்லா இருக்கும். இந்தாடி, இது அம்மாவுடைய gift. அவசரமா தான் வாங்கினது. ஆனா உனக்கு இது ரொம்ப பிடிக்கும்டி. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லு. தேங்க்யூ அம்மா. தியா செல்லம், இது பெரிய அம்மாவுடைய gift. எப்படி இருக்குன்னு பிரிச்சு பாரு. இது உன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து விளையாடலாம். தேங்க்ஸ் பெரியம்மா. ஹாப்பி பர்த்டே டு யூ தியா. இது கயல் ஆண்டியுடைய gift. ஆண்டி, என்னண்டி இவ்ளோ பெருசா இருக்கு? உள்ள என்ன இருக்கு? அத நீயே பிரிச்சு பாருடா. தியா, இந்தா தியா, இது உன் ராஜு அண்ணாவுடைய gift. தேங்க்ஸ் ராஜு அண்ணா. தியா, ஹாப்பி பர்த்டே. இந்த இது என்னுடைய gift தியா, பிரிச்சு பாருங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ தியா. இது நாங்க கொடுக்கிற gift. தேங்க்ஸ் ரோஜா அக்கா, தேங்க்ஸ் தேஜா அக்கா, தேங்க்ஸ் கீர்த்தி அக்கா. பாட்டி, என்னது இவ்ளோ பெருசா இருக்கு? தியா செல்லம், நீ ரொம்ப நாளா பாட்டிக்கிட்ட கேட்டு இருந்த விளையாட்டு பொருள் இது. சீக்கிரம் பிரிச்சு பாரு. கண்டிப்பா பாட்டி. இது எல்லாரும்